இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஜனாமாவை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்க. நானும் இங்க இருந்து நிறைய அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. சாம், அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இதை சொல்லதான் வந்தியா? ஆஹா, இல்லடா. உன் பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்? அது சொல்லு சாம். அது நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. வாட் நான்சென்ஸ்? சாம், உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எந்த மோட்டிவோட என்கிட்ட பழகாதான்னு சொல்லி. எனக்கு செட் ஆகாது. என்ன இதான் சான்ஸ் நீ லைஃப்ல வரலான்னு பாக்குறியா? ஏய் இல்ல பேபி, நான் சொல்றத கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் சாம், ப்ளீஸ் வெளில கிளம்பு. என் பிரச்சனை சமாளிக்க எனக்கு தெரியும். சிபி, நான் கல்யாணம்னா உன் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழ்றேன்னு சொல்லல. நீ ஒரு பிரச்சனையில இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்றது எப்படி உனக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு யோசிக்கிறல்ல? நாம சேர்ந்து வாழ வேண்டாம். நீ என்னோட லைஃப் பார்ட்னரா இருக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த பிரச்சனைய சமாளிக்க நீயும் நானும் கல்யாணம் பண்ணிப்போம். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உன்னோட லைஃப நீ பாரு, என்னோட லைஃப நான் பாக்குறேன். நாம எப்பவும் போல இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இதை விட பெஸ்டான ஆப்ஷன் வேற இருக்கிறதா தெரியல. இல்ல சாம், இது சரியா வராது. அப்போ உன் மாமா பொண்ணு வெண்பா இருக்கால, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா ஜனமா யாரையாவது ஒருத்தைய கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துவாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். முறைக்காத பேபி, அதானே நடக்கும். அதுவும் முடியாதுன்னா நீ சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உன் லைஃப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். யோசிச்சு முடிவு பண்ண. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். வெண்பா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். மா, நான் முடியாதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இதை பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. அப்போ உன் அம்மா ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா? நான் சொல்றத நீ கேட்க மாட்டியாடா? சோமா, எதுக்குமா அப்படி அழுதுட்டு இருக்க? இந்த வீட்ல எனக்கு நீ என்ன மரியாதை இருக்கு? அத்தையும் மதிக்கிறது இல்ல. கட்டின புருஷன் கோமால படுத்து கிடக்குறாரு. புள்ள நீயும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அப்ப நான் யாரும் இல்லாதவ, அப்படிதானே? ஆமாண்டா, அதான் நிஜம். எனக்கு என் புள்ள இல்லன்னு நினைச்சுக்கிறேன். ஐயோ அம்மா, ப்ளீஸ் மா, இப்படி பேசாதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அழுதா உனக்கு கஷ்டமா இருக்கா? போய் சொல்லாத. என் கண்ணீருக்கு தான் இந்த வீட்டுல மதிப்பே இல்லையே. அத்தை சொன்னா கேப்ப, அதான் அந்த தமிழ் அவ சொன்னாலும் கேப்ப. அவங்களுக்கு ஒண்ணுனா உனக்கு துடிக்கும். பெத்த தாய், நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல. உனக்கு என்ன விட அவங்க எல்லாரும் தானே பெருசு. இந்த உலகத்துல இப்படி ஒரு புள்ள எங்கேயுமே இருக்காது சாமி. ஐயோ அம்மா, ப்ளீஸ் மா, கொஞ்சம் நிறுத்துமா. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுமா. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்றியா? சரிம்மா, முதல்ல கொஞ்சம் யோசிக்க விடுமா. சரிடா, யோசி. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பதிலா சொல்லு. ஹே வர்ஷினி, சொல்லு. இந்த வாங்கிக்க. லண்டன்ல இருந்து உனக்காக நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வச்சுட்டு போ. ஏய் என்ன, எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு கூட பார்க்காம வச்சுட்டு போன்னு சொல்றேன். அப்படி என்ன ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்க? அது தமிழ், இங்க கொஞ்சம் வாயே. சொல்லு வர்ஷினி. என் ஃப்ரெண்டு பிரியாக்கு பர்த்டே வருது. அவ ரொம்ப ஹோம்லி டைப். நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டேன், பட் ஒரு ஐடியாவுமே வரல. அவளுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் பண்ணலாம்? அவ அடிக்கடி கோயிலுக்கு போவா, அதனால சாமி சிலை ஏதாச்சும் வாங்கலாமா? அவங்களுக்கு
புடவை கட்டுறது பிடிக்குமா? ஆ ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நல்ல சாரியா வாங்கி கொடு. சூப்பர் ஐடியா தமிழ். ம். என் கூட வந்து நீயே செலக்ட் பண்ணி தரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. ப்ளீஸ் தமிழ், எனக்கு புடவை எல்லாம் சூஸ் பண்ண தெரியாது. ம் சரி ஓகே வரேன். ம். வர்ஷினி தமிழ பார்த்தாலே டென்ஷன் ஆவா. இப்போ தமிழ் கிட்ட இவ்ளோ க்ளோஸா பழகுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியலையே. தமிழ், ஆ, நம்ம டிரைவருக்கு 5000 கொடுக்கணும்னு சொல்லி நேத்தே சொன்னேனே, கொடுக்கலையா? எடுத்து வச்சிருக்கேமா, வந்து வாங்கிக்க சொல்லுங்க. ம். ஆன்ட்டி அவங்க இஷ்டத்துக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. இப்ப இவகிட்ட பணம் கேக்குறாங்க, இவளும் வாங்கிக்க சொல்றா. அவங்களும் தலையாடிட்டு போறாங்க. தப்பா இருக்கே. சிஸ்டர், ஆ ஒரு நிமிஷம். சொல்லுங்க சேது. இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டேன். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கரெக்டான டேட்டாஸ் தான் சேது. நீங்க தான் தப்பா மார்க் பண்ணிருக்கீங்க. திரும்ப இன்னொரு தடவை ரீசெக் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். ஓ அப்படியா? ம் ஆமா, ரீசெக் பண்ணுங்க, அப்ப சரியா இருக்கும். சரிங்க சிஸ்டர். பை. என்னடா? ஆ ஃபைல் பார்த்தேன். நிறைய தப்பு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆனா தமிழ் சிஸ்டர் பார்த்துட்டு எல்லாம் சரியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. சேது, தமிழ் ஒரு விஷயம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவ சொல்றது கேட்டு நடந்துக்கோ, சரியா? அப்பதான் நீ வேலையை கத்துக்க முடியும். ம் அதுவும் கரெக்ட் தான். எப்படி மிஸ் ஆச்சு? என்ன இது, சிபியும் இப்படி மாத்தி பேசுறான். நம்ம போயிருந்த ஒரு மாசத்துல எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. சரியில்லையே. பரவாயில்ல, என் பேபி வீட்ல வேலை செய்யறவங்க தாங்குற வீடு கூட நல்லா வசதியா தான் இருக்கு. ஏய், யார வேலைக்காரங்கன்னு சொல்ற? அப்புறம் நீங்க என்ன இந்த வீட்டு ஓனரா? வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க. போ, மரியாதையா போயிடு. இல்ல ஏய், நீ யாரு என் மேல கை வைக்கிறதுக்கு?